ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வித்தின் 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக, அதே நேரம் டேஸ்டியாகவும் ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதே ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இது கூட ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிடணும். நல்லா அதை வதக்கினா மட்டும்தான் நமக்கு பிரியாணி நல்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அது நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மசாலாக்கெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலா வதங்கினதுக்கப்புறம் புளிப்பு இல்லாத தயிராக ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தயிர் கூடவே சேர்த்து அந்த மசாலாக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மீ மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட காய்கறிகள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட்டு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்து வரணுங்க. அந்த மசாலா கூட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு சின்ன லெமனாக ஒரு 1/2 லெமன் அளவுக்கு அதையும் பிழிஞ்சு விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டுங்க. இது நல்லா இந்த அளவுக்கு தலை கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சுங்க. நல்லா அரிசிலாம் உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.